நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று சர்வதேச சிறுபான்மையினர் உரிமைகள் தினம். இந்த தினமானது சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் நம் இந்திய நாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்திற்கான சிறப்புரையை ஆற்ற நம் அழகப்பா பல்கலைக்கழக மேலாண்மையியல் துறையின் பேராசிரியர் ஆயிஷா மில்லத் அவர்களும் MBA படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைகிறார்கள். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் 18 சர்வதேச சிறுபான்மையினரின் உரிமை தினம். இந்த தினமானது 1992 ஆண்டின் முதல் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது, இன்னும் கடைபிடிக்கப்பட்டு வரும். இதை பற்றி கலந்துரையாடல் நடத்த அழகப்பா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் துறையின் பேராசிரியர் ஆயிஷா மில்லத் அவர்களுடன் நான் விஷால் முத்து, MBA முதலாம் ஆண்டு மாணவன். நான் இர்ஃபானா, MBA முதலாம் ஆண்டு மாணவி. நான் செல்ஷியா, MBA முதலாம் ஆண்டு மாணவி. நான் இஷா, MBA முதலாம் ஆண்டு மாணவி. நாம் இப்போ எல்லாரும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுபான்மையினரோட உரிமைகள் அந்த நாளை கொண்டாடுறதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிறுபான்மையினரோட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் வினாக்கள் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். சிறுபான்மையினர் அப்படின்னா என்ன மேம்? சிறுபான்மையினர் அப்படிங்கிறவங்க ஒரு நாட்டிலோ அதற்குட்பட்ட பகுதிகளிலோ இன மொழி பண்பாட்டு அடிப்படையில் குறைந்த எண்ணிக்கையிலோ விகிதாச்சார அடிப்படையிலோ குறைந்த அளவில் வாழ்பவர்கள். அதாவது மக்கள் தொகையில் அரசியல் ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஆதிக்கம் செலுத்தாத எந்த ஒரு சமூகமும் அல்லது குழுவும் சிறுபான்மையினர் என கருதப்படுகிறது. இப்போ நான் உங்கள் கேள்விக்கு நான் விடை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சிறுபான்மையினர்னால் ஒரு நாட்டில் விகிதாச்சாரம் மக்கள் தொகையிலோடைய விகிதாச்சாரத்தில் கம்மியாக இருக்கிறவங்க தான் சிறுபான்மையினர். விஷால், மைனாரிட்டி ரைட்ஸ் டே சர்வதேச அளவில் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்றது குறித்து ஏதாவது விவரங்கள் தெரியுமா உங்களுக்கு? மேம் கேட்டதுக்கு 1992 ஆண்டிலிருந்து உரிமைகளுக்கான பிரகடனம், அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ், அதை தான் உரிமைகளுக்கான பிரகடனம் சாதி, மதம், கலாச்சாரம், பாரம்பரியம், இனம் என அனைத்தின் அடிப்படையிலையும் சிறுபான்மை என கருதப்படுபவர்களுக்காக UN அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. இதன் அமைப்பின் எண் 47/135 என்னும் எண்ணின் கீழ் இது கொண்டு வரப்பட்டது. இது முக்கியமாக கொண்டு வரப்பட்ட காரணம் என்னன்னா, சாதி, மதம், கலாச்சாரம், பாரம்பரியம், இனம் என இது அடிப்படையில் சிறுபான்மைன்னு கருதப்படுறவங்களை ஒதுக்கிடக்கூடாது, அவங்களுக்கும் உரிமைன்றது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதே ஆண்டு 1992 ஆண்டு இந்திய அரசு நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டியை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, சிறுபான்மையோரின் வளர்ச்சி, சிறுபான்மையோரின் பாதுகாப்பு, சிறுபான்மையோரின் கோரிக்கைகள் என அவங்களோட அடிப்படை தேவைகளை அமல்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. சிறுபான்மையினர் வகைகள் என்னென்ன இருக்கு மேம்? ஆமாம் ஈஷா, அருமையான ஒரு கேள்வி கேட்டிங்கம்மா. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா சிறுபான்மை அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத ரீதியான சிறுபான்மையை தான் சிறுபான்மை நினச்சிட்ருக்கோம். ஆனால் சிறுபான்மைங்கிறதுல நிறைய வகைகள்லாம் இருக்குது. எத்னிக் மைனாரிட்டி, ரேஷியல் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி, செக்ஷுவல் மைனாரிட்டி, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, இன்வாலண்ட்ரி மைனாரிட்டி, வாலண்ட்ரி மைனாரிட்டி, டாமினன்ட் மைனாரிட்டி, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. எத்னிக் மைனாரிட்டி அப்படிங்கிறது இன ரீதியாக சிறுபான்மையாக இருக்கிறவங்க, அதுதான் எத்னிக் மைனாரிட்டி. ஒரு இனக்குழுக்கள் ஒரு இடத்துல போய் நம்ம இருக்க போகிறப்போ அந்த மற்ற இனத்தை விட நம்ம மக்களின் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுதான் இன ரீதியான மைனாரிட்டி அப்படிங்கிறது. ரேசியல் மைனாரிட்டி, இதுவும் இனம் ரீதியான மைனாரிட்டி தான். நம்மளுடைய நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சாதி ரீதியான மைனாரிட்டி இல்லைனா கம்யூனிட்டி மைனாரிட்டி அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி அப்படின்றது மத ரீதியான ஒரு மைனாரிட்டி அப்படிங்கிறது. செக்ஸுவல் மைனாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாலினம் பார்த்திங்கன்னா 3 பாலினம் இருக்குது நமக்கு. அதில் ஆண்பால், பெண்பால், அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக 3ஆம் பாலினம் நம்ம பேசிகிட்ருக்கோம், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் நீங்கள் விகிதாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இவங்களில் டிரான்ஸ்ஜெண்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் செக்ஷுவல் மைனாரிட்டியில். செக்ஷுவல் மைனாரிட்டியில் இன்னும் நிறைய வேறெல்லாம் வருது. நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படிங்கிறது மொழி ரீதியான மைனாரிட்டி. இப்போ நான் ஒரு இடத்துல நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்காக வடக்கிருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா அவங்க
ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பாங்க. நாம் அங்கே போய் ஏதாவது நார்தன் ஸ்டேட்ஸில் போய் ஏதாவது வேலை பார்த்தோம்னா நம்மளுடைய மொழி தமிழ் மொழி வந்து அங்கே வந்து சிறுபான்மை. இதுதான் வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படிங்கிறது. இன்வாலண்ட்ரி மைனாரிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நாம் அவங்களுடைய விருப்பமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு இடம் பெயர்க்க வைத்தோம்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களோட இவங்க வந்து சிறுபான்மையாக இருப்பாங்க. இதுதான் இன்வாலண்ட்ரி மைனாரிட்டி அப்படிங்கிறது. வாலண்ட்ரி மைனாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நானே விருப்பப்பட்டு, இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸ்லலாம் வந்து மெக்சிகன்ஸு, கியூபன்ஸு இவங்கெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரியை விட்டு யூஎஸில் குடிபெயர்றதுக்கு விருப்பப்படுவாங்க. அதுதான் வந்து வாலண்ட்ரி மைனாரிட்டி அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து டாமினன்ட் மைனாரிட்டி அப்படிங்கிறது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மைனாரிட்டி குரூப்பு. டாமினன்ட் மைனாரிட்டின்றதை வந்து எலைட் மைனாரிட்டின்னு கூட சொல்லுவாங்க. இந்த எலைட் மைனாரிட்டின்றவங்க என்ன அப்படின்னா விகிதாச்சாரத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து பாப்புலேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு 20% தான் இருப்பாங்க. ஆனால் 80% மக்களையும் வந்து பொருளாதார ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ மத ரீதியாகவோ அவங்க வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் டாமினன்ட் மைனாரிட்டி அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய வகைகள்லாம் இருக்குது. அம்மா இர்ஃபானா, நீங்கள் இது குறித்து நிறைய விவரங்கள்லாம் சேகரிச்சிருக்கீங்க. இதில் வந்து மத்திய அரசு சிறுபான்மையினரோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது பற்றி உங்களால் சொல்ல முடியுமாம்மா? மத்திய அரசு சிறுபான்மை இனத்திற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நய் ரோஷ்னி இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இது முழுக்க முழுக்க பெண்களோட நம்பிக்கை, பெண்களோட அதிகாரம், பெண்கள் வந்து சமுதாயத்தில் எப்படிலாம் நிலைநாட்ட வேண்டும், அவங்களுக்குள்ள பொறுப்பு அவங்களுக்கு கரெக்டாக போய் சேருதாங்கிறத செக் பண்ணுறதுக்காக நய் ரோஷ்னி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நய் மன்சில், இது வந்து முழுக்க முழுக்க இளைஞர்கள், அவங்க வந்து சில பேர் வந்து வேலைவாய்ப்பின்மையாக இருப்பாங்க, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, முன்னே கொண்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நய் உடான் ஸ்கீம், இது வந்து சிவில் சர்வ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அந்த மாதிரி எஸ்பிஎஸ்சி, அந்த மாதிரியில் சில பேர் வந்து நுழைவு கட்டணம் கூட கட்ட முடியாமல் உதவித்தொகைக்காக கஷ்டப்படுவாங்க. அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹுனார் ஹேட், இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யாராக இருக்கணும், அவங்களோட திறமை, அவங்களோட ஆற்றல், அவங்கக்கிட்ட என்ன இருக்குங்கிறத இந்தியாவில் வெளிக்கொண்டு வர்றதுக்காக இது கொண்டு வந்தாங்க. இதுக்கு வந்து நிறையா வெப்சைட்ஸ் கூட இருக்குது. அவங்க அங்கே போய் அந்த வெப்சைட்டில் வந்து தன்னோட திறமைகளை வெளிக்காட்டும் போது 4 பேருக்கு தெரியும். அதுலேருந்து அவங்களுக்கு 4 பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க வந்து தே கேன் ஏர்ன் மணி, அதுலேருந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இதுக்காக இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹமாரி தரோஹர் ஸ்கீம், இது வந்து முழுக்க முழுக்க ஹெரிட்டேஜ், பாரம்பரியம். அதுக்காக இப்போ வந்து அந்த இனத்து மக்கள் அவங்களோட பாரம்பரியத்தை இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போகிறாங்களா, கொண்டு போய் ஆகணும், கண்டிப்பாக போக ஆக வேணும், அதுக்காக கொண்டு வந்தது தான் ஹமாரி தரோஹர் ஸ்கீம். அதுக்கப்புறம் ஜியோபார்சிங்கிறது கடைசியாக இணைக்கப்பட்ட ஒரு இனம், சிறுபான்மை இனம். மற்ற இனத்தொகையை விட இது வந்து கம்மியாக இருக்குது. அவங்களோட ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் என்னென்னா மற்ற தொகையை விட இவங்க வந்து தன்னோட மக்கள் தொகையை அதிகரிக்கணுங்கிறதும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட உள்ள ஆற்றல், அவங்கக்கிட்ட உள்ள திறனை வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஜியோபார்சிங்கிறத கொண்டு வந்தாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னா சைபர் கிராம் டெக்னாலஜி, கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி. ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு டெக்னாலஜியை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஃப்ரீயாக ஃபுல்லாக இவங்களாக ப்ரொவைட் பண்ணி கற்றுக் கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தது தான் சைபர் கிராம். இது மட்டும் இல்லாமல் மேம் நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறையா மைனாரிட்டிஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. செல்சியா, அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிறுபான்மையினருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுறதுக்கு என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். பண்பாடு மற்றும் மத ரீதியான சிறுபான்மை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். இதோட ஆர்டிக்கல் வந்து 2930 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிடர் எஜுகேஷன் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி. இங்கே மைனாரிட்டி அப்படின்றது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டி அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், இவங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. கல்ச்சுரல் அண்ட் ரிலிஜியன் இந்த பேஸில் அவங்கள ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்னும், லாங்குவேஜ் பேஸில் பிரித்தவங்கள லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 29 இஸ் அவைலபிள் ஒன்லி 2 சிட்டிஸ். ஆர்டிகல் 30 வந்து ரெண்டுமே போத். ஆர்டிகல் 29 வந்து 0.33 வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா ரைட் கிவன் டு மைனாரிட்டிஸ், சிறுபான்மையருக்கு வழங்கப்படும் உரிமைகள். மைனாரிட்டிஸ் அவங்களோட லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் இதை எல்லாத்தையும் கன்சர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அதாவது ரைட்ஸ் இருக்குது. ரெண்டாவது, ஸ்டேட் நடத்துகிற எஜுகேஷனில் அட்மிஷனை டினை பண்ணக்கூடாது, மறுக்கக்கூடாது அவங்க. ஆர்டிகல் 30 மைனாரிட்டிஸ் வந்து அவங்களோட ஓன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம், அதாவது நிர்வாகம் பண்ணலாம். அதுக்கப்புறம்
44th அமெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 ஒருவேளை மைனாரிட்டிஸ் வச்சுக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் கவர்மெண்ட்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கம்பல்சரி அக்விசேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக காம்பன்சேஷன் அமௌண்ட் கூட தரப்படும் அவங்களுக்கு. ஸ்டேட் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஏதாவது எய்ட் உதவி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மைனாரிட்டிஸ் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பண்ணக்கூடாது. மேம், மைனாரிட்டி ரைட்ஸ் அதாவது சிறுபான்மையினரின் உரிமைகளை வந்து எதற்காக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமான உரையை கொடுங்க. இந்த உலகத்தில் வந்து இப்போ ரீசண்டாக நம்ம எல்லாருமே வந்து இக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் அதில் நம்ம பார்க்குறோம். சின்ன புல் பூண்டு ஒரு பறவை இனம் ஏதாவது அழிஞ்சு போனால் கூட நாம் எல்லாரும் ரொம்ப மனதளவில் வருத்தப்படுறோம். சக மனிதனுக்கு அவனுடைய சமமான வாழ்வுக்கு நாம் வந்து என்ன நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ மைனாரிட்டிஸ்ன்னு இருக்கவங்க அவனுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? அவங்க வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உரிமைகளை வந்து கேட்க முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறப்ப நாம் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்காக நாம் பேசணும். அதுதான் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிறது. இஷா, நீங்கள் வந்து கல்வி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சிறுபான்மையினர்களுக்கு என்னென்ன உரிமைகளெல்லாம் என்னென்ன சலுகைகளெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கம்மா. சிறுபான்மையின மாணவர்களோட கல்விக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து நிறையா சலுகைகளை கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஜி வரை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் வந்து தொழில் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் பயில்ற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. பேகம் ஹஸ்ரத் மஹால் நேஷனல் ஸ்காலர்ஷிப் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற மைனாரிட்டி கேர்ள்ஸ்க்காக கொடுக்குறாங்க. சுவாமி விவேகானந்தா மெரிட் கம் மீன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஜி வரை இருக்கிற மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்காக கொடுக்குறாங்க. சிறுபான்மையின மக்களோட தொழில் முன்னேற்றத்திற்காகவும் சுய வேலை வாய்ப்புகளுக்காகவும் நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க. டேர்ம் லோன் வந்து 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரை கொடுக்குறாங்க. எஜுகேஷன் லோன் வந்து 15 லட்சம் வரை கொடுக்குறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் வந்து சிறு குறு தொழிலாளர்கள் வந்து அவங்களோட நலனுக்காக 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. மஹிளா சம்ரிதி யோஜனா இது வந்து பெண்கள் திறன் பயிற்சி திட்டம். இந்த திட்டம் வந்து 6 மாத கால திட்டம். இதில் 1500 ரூபாய் பயிற்சிக்காகவும் 1000 ரூபாய் தனி நபருக்கும் கொடுக்குறாங்க. இது தவிர 1 லட்சம் ரூபாய் கடன் உதவியும் கொடுக்குறாங்க. விஷால், நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. சிறுபான்மையினரோட உரிமைகள் ஏன் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் வந்து நபிகள் நாயகத்தோட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா வந்து நபிகள் நாயகம் காலத்தில் தான் வந்து இஸ்லாம் மதம் வந்து நிறுவப்பட்டது. இந்த பீரியடில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒருத்தர் வந்து மதம் மாறியிருக்காரு. யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்து மதம் மாறியிருக்காங்க. அப்படி மாறி இருக்கப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு, முகமது நபிகிட்ட வந்து நான் மதம் மாறிட்டேன், ஆனால் என்னுடைய தாயார் வந்து மதம் மாறலை, அவங்க யூதராகவே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து யூத கோயிலுக்கு சினஹாக் அப்படின்ற யூத வழிபாடு செய்யப்படுற ஒரு கோயில், அதுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நான் என்ன செய்கிறது, நான் இஸ்லாத்துக்கு மதம் மாறிட்டேன், நான் வந்து அவங்கள யூத கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாமா, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபிகிட்ட அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து முகமது நபி என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய தாயாருடைய ஆசை அதுவாக இருந்ததுன்னா அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அதுக்காக நீ அவங்களுடைய வந்து உன்னுடைய தாயாரை உன்னுடைய தோளில் வச்சு தூக்கிட்டு போய் அந்த சினஹாக்கு கோயிலுக்கு போய் வழிபட வைத்து கூட்டிகிட்டு வர வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறலாம், என்னதான் நமக்கு வந்து தனிப்பட்ட வெறுப்புகள் எல்லாம் இருந்தாலும் சக மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுறதுக்கு நாம் எல்லாரும் முன் வந்து அதற்காக நாம் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவனுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பெரும்பான்மையினருக்கு நிறைய உரிமைகள்லாம் இருக்குது, நிறைய அதிகாரங்கள்லாம் இருக்குது. அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முடியும். அப்போ முடிகிற கட்டத்தில் இருக்கிறவங்க முடியாதவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது தான் மனித இயல்பு. இந்த வாய்ப்பினை அளித்த அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி.
சர்வதேச சிறுபான்மையினர் உரிமைகள் தினத்தையொட்டி நம்மோடு சிறந்த கருத்துக்களை பகிர்ந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை துறையின் பேராசிரியர் ஆயிஷா மில்லத் அவர்களுக்கும் மற்றும் அத்துறை மாணவர்களுக்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.